ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறமொழி சொல்லை கண்டுபிடிப்பது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக் பேக்கில் உள்ள பயிற்சி வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 4 லெசன் வரைக்கும் பார்த்துட்டோம். 5வது லெசன் நம்ம பார்க்கணும். ஏன் திடீர்னு நான் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னா 5வது இயலில் பிறமொழி சொல்லை நீக்கி எழுதுக அப்படிங்கிறது கான்செப்ட் இருக்குது. அதனால பிறமொழி சொல்லை கண்டுபிடிப்பதற்கான விதிமுறைகளை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண முடியாது. பிறமொழி சொல்லை எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம இயல் 5 பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டு வரீங்களோ அவங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சில பேர் வீடியோவே பார்க்காம பிடிஎஃப் கேட்குறீங்க, நான் கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணாமல் பிடிஎஃப் கேட்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சென்ட் பண்ணுறதில்ல. கரெக்டாக வீடியோ பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்குறனோ அதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழில் ரகரமும் லகரமும் யகரமும் முதல் எழுத்தாக வருவதில்லை. அந்த மாதிரி முதல் எழுத்தாக வந்தது அப்படின்னா அது வட சொற்கள்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி தமிழ் எழுத்தாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரகர எழுத்து வருது. இந்த இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா, ரங்கன். இது மாதிரி முதல் எழுத்து ரகர சொல்லாக வந்தது அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க, அ இ உ. இந்த எழுத்தில் ஏதாவது ஒன்றை முதல் எழுத்தாக மாற்றி நம்ம எழுதலாம். அப்போ ரங்கன்கிறத அரங்கன் அப்படிங்கிறத மாற்றி எழுதினோம்னா இது தமிழ் வார்த்தை, இது தமிழ் வார்த்தை கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி லா எழுத்து முதல் எழுத்தாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈங்கிற எழுத்தோ அல்லது ஊங்கிற எழுத்தையோ நம்ம சேர்த்து எழுதலாம். அதே மாதிரி யாங்கிற எழுத்து வந்தது அப்படின்னா ஈங்கிற எழுத்தை சேர்த்து எழுதணும்னா அது தமிழ் எழுத்தாக மாறும். ஓகேவா? அடுத்த விதிமுறையை பாருங்க. ரகர மெய்யானது முன்னால் ஈ சேர்த்து எழுதப்படுகிறது. அதாவது இங்கே பாருங்க, ரிஷி. இப்போ இந்த ரீயை பிரித்தோம்னா இரு ப்ளஸ் இ, அதை தான் சொல்கிறாங்க ரகர மெய்யானது. இந்த இடத்துல இப்போ என்ன மெய், ரகர மெய் வந்திருக்கு. அது முன்னால் ஈ சேர்த்து எழுதப்படுகிறது. அப்போ இருடி, ரிஷி அப்படிங்கிறது இருடி அப்படின்னு எழுதப்படுது. அதே மாதிரி இந்த ரீயை பிரித்தோம்னா இரு ப்ளஸ் இ, அப்போ ரகரமை வந்திருக்கு. அது முன்னாடி ஈ சேர்த்து எழுதப்படுது. அப்போ ரிஷபம் அப்படிங்கிறது இடபம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஈகாரம் ஈகரமாகவும் ஆகாரம் ஐகாரமாகவும் மாற்றம் பெறுகிறது. இப்போ பாருங்க, இதில் கௌரி. அப்போ இந்த ரீயை பிரிச்சிங்க, ஈற்றெழுத்து ரீயை பிரிச்சிங்க அப்படின்னா இர் ப்ளஸ் ஈ. அப்போ இது என்னென்ன, ஈகாரம். அந்த ஈகாரம் என்னவா மாறுதுங்கிறாங்க, இகரமாக மாறுது. இகரம்னா கௌரி, இரு ப்ளஸ் இ ஈகரம். இந்த ரீங்கிறது ஈகாரம் என்னவா மாறி இருக்கு, ஈகரமா, ரீ ஈகரமாக மாறி இருக்கு. அடுத்து பாருங்க, ஆகாரம். அப்போ தா அப்படிங்கிறது இத்து ப்ளஸ் ஆ, ஆகாரம். அடுத்தது அது என்னவா மாறுது அப்படிங்கிறாங்க, ஐகாரமாக மாறுது. அப்போ சீதா அப்படிங்கிறது சீதை அப்படின்னு மாறுது. கௌரி அப்படிங்கிறது கௌரி அப்படின்னு மாறுது. அப்போ இந்த ஈகாரம் ஆகாரம், ஈகாரங்கிறது ஈகரமாக மாறுது, ஆகாரங்கிறது ஐகாரமாக மாறுது. அது ஒரு கான்செப்ட். அடுத்தது பாருங்கள், இன்னொன்று, இந்த மாசம் அப்படிங்கிறது மாதம், விஷம் விடம், ஹர ஹரன், பக்ஷி இது பட்சி அல்லது பட்சி இப்படி மாறுது. அடுத்தது பாருங்கள், சில குறிப்பிட்ட இடங்களில் இடையில் உகரம் சேர்த்து தமிழில் மாற்றப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தமிழில் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக வந்தாவே அது தமிழ் எழுத்து கிடையாது. ஓகேவா? அப்போ ஸ்ரகரா அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, சாமா அடுத்து இந்த ரா என்னவா மாறுது, உகரமாக மாறுது. ரா ரூன் மாறி இருக்கு, உகரமாக மாறி இருக்கு. அப்போ ஸ்ரகரா அப்படிங்கிறது சர்க்கரை, சருக்கரை. அப்போ நம்ம போடும்போது சர்க்கரை இரு போடுவோம். ஆனால் அந்த குறியில் எழுத்துக்கு அடுத்து வர ரகரமை வரக்கூடாது. வந்தது அப்படின்னா அது தமிழ் எழுத்து கிடையாது. அப்போ தமிழ் எழுத்து சருக்கரை அப்படிங்கிறது தமிழ் எழுத்து. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வரும். இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வந்தால் இது தமிழ் எழுத்து கிடையாது, பிறமொழி சொல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ இதில் இந்த விதிமுறைகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ பிறமொழி சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பாருங்கள், மொழி முதலில் அ இ உ சேர்த்து எழுதும் முறை பின்பற்றப்படுகிறது. இப்போ இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, ரா லா இதெல்லாம் முன்னாடி வரக்கூடாதுன்னு, அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன,
ரத்ன, அரத்தினம், அரத்தினம்னு எழுதுனா இரத்தினம். அடுத்தது வந்து லட்சுமி, லட்சுமி, லேகியம், இலேகியம், லோக, உலோகம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த இர், இல், இ என்பவற்றுடன் சேர்ந்து வரும் மெய்களை பிரிக்க ஈகர சுரபத்தி இடம்பெறுகிறதாம். அதாவது இப்போ பாருங்க, நம்ம எழுத்துக்கு முன்னாடி மெய் எழுத்து வந்தாவே அது வந்து நம்ம தமிழ் எழுத்து கிடையாது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து இரண்டாம் எழுத்து பாருங்கள், இந்த ராவை பிரிச்சிங்கன்னா இரு ப்ளஸ் ஆ, அப்போ வந்து இப்பு வருது, பக்கத்துலேயும் இன்னொரு மெய் எழுத்து வருது. அதை தான் சொல்கிறாங்க ரெண்டு மெய்களை பிரிக்க. அதாவது இந்த இரு இல்லு இ, இந்த மெய்யோட இன்னொரு மெய் வந்துச்சுன்னா அந்த மெய்யை பிரிக்கிறதுக்காக இடையில என்ன சேருதுங்கிறாங்க, இகர சுரபத்தி இடம்பெறுகிறது. அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த இப்புங்கிறது பீன்னு மாறுது. அப்போ பீன்னு மாறும்போது இது வந்து என்னன்னு மாறும், இப்பு ப்ளஸ் ஈன்னு மாறிடும். இப்பு ப்ளஸ் இ. இது வந்து ரா வந்து இரு ப்ளஸ் அ. அப்போது இந்த மெய்க்கும் இடையில என்ன வருது, ஈகர சுரபத்தி வந்துடுது. அதை பிரிக்கிறதுக்காக அந்த இரண்டு மெய்களை பக்கத்தில் உள்ள மெய்களை பிரிக்கிறதுக்கு ஈகர சுரபத்தி வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ப்ளவ, இந்த இல்லை பிரிச்சிங்கன்னா இல்லு ப்ளஸ் அ. அப்போ இந்த இப்பும் இல்லும் பக்கத்தில் வருதா, அந்த மெய்யை பிரிக்கிறதுக்காக இடையில வந்து ஈகர சுரபத்தி இடம் வருது. அப்போ பீன்னு பிளவ அப்படின்னு மாறுது. அதே மாதிரிங்க பாக்கிய, இந்த இக்கு ஒரு மெய்யெழுத்து, யாவை பிரிச்சிங்கன்னா இ ப்ளஸ் அ. அப்போ இக்கும் ஈங்கிற மெய்யெழுத்து ரெண்டும் பக்கத்தில் வருது. அந்த மெய்யெழுத்தை பிரிக்கிறதுக்காக இகரம் இடம்பெறுது. கீங்கிறது இக்கு ப்ளஸ் இ. இப்போ இந்த கீயை பிரிச்சிங்கன்னா என்ன வரும், நமக்கு இக்கு ப்ளஸ் இ வருது. அப்போ இந்த இகர சுரபத்தி இடையில இடம்பெறுது. அப்போ இந்த விதிமுறைகளெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது பாருங்கள், உகர சுரபத்தி, அதாவது வகர அல்லது மகரமை. இப்போ இதில் வந்து ஏறல இரு இல்லை ஈ வரும்போது இகர சுரபத்தி, வகரமை இவ்வு இம்மு வரும்போது உகர சுரபத்தி இடம்பெறுது. அப்போ வந்து பத்மம், இதை பிரிச்சிங்க, மாவை பிரிச்சிங்கன்னா என்னென்னு வரும், இம் ப்ளஸ் அ. அப்போ என்ன வருது அப்படின்னா, இந்த இத்துக்கும் பக்கத்தில் இன்னொரு மெய்யெழுத்து வருது. இது ரெண்டையும் பிரிக்கணும்னா இங்கே என்ன இடம்பெறுது, ஊகர. தூவை பிரிச்சோம்னா என்ன வரும், இத்து ப்ளஸ் ஊவா, இத்து ப்ளஸ் ஊ. இந்த ஊகர சுரபத்தி இங்கே இடம்பெறுது. அப்போ வந்து பத்மங்கிறது பிறமொழி சொல், பதுமங்கிறது தமிழ் மொழி சொல். அதுமாரி பக்வ, இதை இவ்வு ப்ளஸ் ஆன்னு பிரிக்கிறோம். அப்போ ரெண்டு மெய்யெழுத்து, இதை பிரிக்கிறதுக்கு இடையில உகர சுரபத்தி இடம்பெறுது. அப்போ பக்குவம். அப்போ பக்குவங்கிறது தான் தமிழ் எழுத்து. கர்மர், இதை பிரிங்க இம்மு ப்ளஸ் ஆ. அப்போ இது ஒரு மெய்யெழுத்து, இது ஒரு மெய்யெழுத்து பக்கத்தில் வருது. இதை பிரிக்கிறதுக்கு ஊ இடம்பெறுது, கருமம். அப்போ கர்மம் கிடையாது, கருமம். அடுத்தது ஓரினமாதல். அதாவது முதல் மெய்யின் தன்மைக்கு ஏற்ப அல்லது இரண்டாவது மெய்யின் தன்மைக்கு ஏற்ப ஓரினமாகும் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதில் இரண்டாவது மெய் எழுத்து இம்மு வருது. அதனுடைய தன்மை சிம்ஹம், அதனுடைய தன்மைக்கு ஏற்ப என்ன சொல்கிறாங்க, அதே இனத்தில் வருது. அதே இனத்தில் சிம்மம். இம்மா, இந்த மாவை பிரிச்சிங்கன்னா என்ன வரும், இம்மு ப்ளஸ் அ. அப்போ அதே இனம், அதே மெய்யெழுத்து அதே இனத்தில் வருதா, அதுதான் ஓரினம் ஆகும். அதே மாதிரி பாருங்கள், கன்யா, கன்யாங்கிறது, இப்போ இதை பாருங்கள், நீயை பிரிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இன்னு ப்ளஸ் இ. அப்போ ஓரினமா, இன்னும் ஓரினமா, அது மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து ஓரினமாதல் முறையில் மூக்கொலி அல்லது தடையொலியாக இருக்கும் முதல் மெய்யின் தன்மைக்கு ஏற்போ அல்லது இரண்டாவது மெய்யின் முதல் மெய்யின் தன்மைக்கு ஏற்போ அல்லது இரண்டாவது மெய்யின் தன்மைக்கு ஏற்போ ஓரினமாகும். அதான் வந்து இங்கே ஓரினமாக அதே மெய்யெழுத்து இந்த இடத்துல தோன்றுது. அக்ஷா, அக்கம், இங்கே அக்ஷா அப்படின்னு சொல்கிறோமா, அதே மெய்யெழுத்து அக்கம். அதாவது இந்த கா பிரிச்சிங்கன்னா திரும்ப என்ன வரும், இக்கு ப்ளஸ் அ. அதே எழுத்து ஓரினம் வருது. அடுத்து புஸ்தக், இரண்டாவது எழுத்து மெய்யெழுத்து வருது. இது புஸ்தகம். சொல்லப்போனால் இந்த இஸ்ஸே நமக்கு வந்து பிறமொழி சொல்லுதான். புத்தகம் தப்பு, இங்கே இசு போட்டிருக்காங்க. அவங்க வந்து இது ஒன்றி வர்றதை மட்டும் சொல்லியிருக்காங்க, ஓரினமாக வர்றதை மட்டும் சொல்லியிருக்காங்க, இசு மாற்றி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து கஷ்டம், கட்டம். கர்மா, கம்மம். அதாவது தனிக்குறியில் எடுத்து ஒற்று ரகர ஒற்று வந்தாலுமே அது வந்து பிறமொழி சொல்லுதான். அதை வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா கம்மம். அடுத்து பாருங்கள், ஒரு சிலதை வந்து மெய்யொலி இழக்கப்படுதலும் சில இடங்களில் மெய்யொலி இரட்டித்தலும் என ஒரு முறை பின்பற்றப்படுகிறது. இப்போ பாருங்கள்,
சிரமண அப்படிங்கிறதுல இந்த டோட்டலாக இது வந்து இழக்கப்படுது, சமண. அடுத்து பாருங்கள், மாணிக்கியம் மெய்யொலி இரட்டிக்குது, அதாவது இக்கு வந்து இந்த இடத்துல இரட்டிக்குது. அப்போ அந்த காவை பிரித்தோம்னா இக்கு ப்ளஸ் அந்த மெய் இரட்டிக்குதா, அதை தான் சொல்லியிருக்காங்க, மெய்யொலி இரட்டித்தலும். ஆக இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ். அடுத்தது ஸ்கூல் புக்கில் உள்ள ஒரு சில ரூல்ஸையும் பார்த்துக்கலாம். இது வந்து நான் வந்து நெட்லேருந்து எடுத்த ரூல்ஸ். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அடுத்து வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள ஒரு சில ரூல்ஸ்களும் தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, தனிக்குறில் முன் ரகர ஒற்று வந்தால் பிறமொழி சொல். அதாவது அர்ஜுனன் ஆங்கிறது குறியில் எழுத்து. இந்த குறியில் எழுத்துக்கு அடுத்து ரகர ஒற்று இர் வரக்கூடாது. தனி குறியலுக்கு அடுத்து இர் வந்துச்சுன்னா அதை பிறமொழி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல என்ன வரும்னா அர்ஜுனன் ரூன்னு மாறும் இந்த இடம். அடுத்து வந்து முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் தமிழ் சொல் இல்லை. இப்போ முதல் எழுத்து மெய்யெழுத்தாக வரும்போது அது தமிழ் சொல் கிடையாது. அடுத்தது க, இதை மெயினாக பார்த்துக்குங்க. க, ங, ச, ஞ, த, ந, ப, ம, ய, வ முதலிய 10 எழுத்துக்கள் மற்றும் அதனுடைய குடும்ப எழுத்துக்கள் முதல்ல வந்தது அப்படின்னா அது தமிழ் சொல். அப்போ குடும்ப எழுத்துக்கள் அப்படின்னா இந்த வந்து காவனுடைய காவரிசை, காக்கா, கிக்கி, குக்கு, கே, அந்த காவரிசை அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து அதனுடைய குடும்ப எழுத்துக்கள். அது வந்து முதல்ல வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தமிழ் சொல்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உயிரெழுத்துக்களில் தொடங்கினாலும் அதை வந்து தமிழ் சொல்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, அதாவது கசட தவிர எக்ஸ்ட்ரா இங்கு, இந்த 7 எழுத்துக்களும் சொல்லினுடைய இறுதியில் வந்ததுன்னா அது வந்து தமிழ் சொல் கிடையாது. இந்த 7 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வந்தால் அது தமிழ் சொல் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஓரளவு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது போக ஸ்கூல் புக்கில் வந்து அங்கங்கே வந்து கொடுத்துருப்பாங்க பிறமொழி சொற்கள் வந்து கொடுத்து அதுக்கான தமிழ் சொற்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது பிறமொழினா தெலுங்கு, உருது, அது மாதிரி கன்னட மொழி, கிரேக்க சொல் இதெல்லாம் கொடுத்து தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிறமொழி சொல்லை வந்து நீக்குவது ஈஸியாக போயிடும். இது நான் வந்து தொகுத்திருக்கேன். அதில் வந்து எல்லாத்துக்கும் வந்து அவங்களே வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதில் வந்து இதெல்லாம் ஓல்டு புக்கில் உள்ளது. இது பாருங்கள், கோயில் பெயர் வந்து தமிழ் சொல்லாக இருந்தது மருவி இப்போ வடமொழியாக போயிடுச்சு, மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஓல்டு புக்கில் உள்ளது. அடுத்தது ஒரு சிலதுக்கு வந்து ஆன்சர் இல்லாமல் இருக்கும். அதுக்கு மட்டும் வந்து நான் ஆன்சர் சொல்கிறேன். பண்டிகை, பண்டிகைனா திருவிழா. வெள்ளம் நீர்ப்பெருக்கு. வியாபாரம் வணிகம். அசல் மூலம். அச்சன் தந்தை. ஜமக்காலம் விரிப்பு. வேடிக்கை காட்சி. அப்போ இதெல்லாம் வந்து திசை சொல். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இல்லையா? இப்போ வந்து மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, கும்பகோணத்தில் ஒரு மாதிரி பேசுவாங்க, தஞ்சாவூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க, சென்னையில் ஒரு மாதிரி பேசுவாங்க. அதான் வந்து திசை சொல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல் கொடுத்து அதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபாண்ட் எழுத்துரு. கீபோர்டு விசைப்பலகை. மல்டிமீடியா கேம்ஸ் பல்லூடக விளையாட்டுகள். இன்டர்நெட் இணையதளம். வேர்ல்டு வைடு வெப் உலகளாவிய வலைப்பின்னல். ஷிஃப்ட் கீ மாற்று விசை குமிழி. ஹார்ட்வேர் வன்பொருள். ஃப்ளாப்பி டிஸ்க் குறுந்தட்டு. இமெயில் மின்னஞ்சல். டேட்டாபேஸ் தரவுதளம். பைனரி லாங்குவேஜ் இருநிலை எண்மொழி. மானிட்டர் கணினி திரை. சாஃப்ட்வேர் மென்பொருள். வெப் சர்ச் என்ஜின் தேடுபொறிகள். டவுன்லோடு பதிவிறக்கம். ஷார்ட்டிங் வரிசைப்படுத்துதல். அடுத்து பாருங்கள், 9th வந்து இந்த மாதிரி கிரேக்க சொல்லுக்கான தமிழ் சொல் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இதுக்கும் வந்து ஆன்சர் இல்லாமல் இருக்கும். ஒரு பாக்ஸ் டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அங்கத்தினர்னா உறுப்பினர். அர்த்தம் பொருள். அலங்காரம் ஒப்பனை. ஆரம்பம் தொடக்கம். விஞ்ஞானம் அறிவியல். தீபம் விளக்கு. கும்பாபிஷேகம் குடமுழுக்கு. சாவி திறவுகோல். சரித்திரம் வரலாறு. சபதம் உறுதிமொழின்னு சொல்லலாம் அல்லது சூளுரைன்னு சொல்லலாம். சாதம் சோறு. பௌத்ரி, பௌத்ரினா வந்து
பேத்தி, அதாவது மகள் வீட்டு பேத்தி அல்லது மகன் வீட்டு பேத்தி. பேத்தின்னு நம்ம சொல்கிறத வந்து தூய தமிழில் வந்து பெயர்த்தி. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிறமொழி சொற்களை வந்து கண்டுபிடிப்பது வந்து ஈஸியாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.